நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வருவோம். மற்ற அரசியல்வாதி மாதிரிலாம் இல்லம்மா. தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணனும் நாங்களும் உங்களுக்காகவே இருப்போம். நீங்க கவலைப்படாதீங்க, ஏமாந்துடாதீங்க. இந்த ஒரு வாய்ப்பு தைரியமே கலைங்க. அவங்களாம் வந்து அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, இந்த 1000 ரூபா பணம் கொடுத்துட்டா இந்த மக்கள் பூரா ஓட்டு போட்டுருவோம், திரும்ப நம்ம எம்எல்ஏ ஆயிரும் நினைக்கிறாங்க. நீ அந்த தடவை மாற்றிருங்கம்மா, வேணாம், நம்ம தான் கஷ்டப்படுவோம். 1000 ரூபான்றது இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, வேலைக்கு போனால் சம்பாரிச்சுக்கலாம். அந்த 1000 ரூபாய்க்கு நம்ம என்ன செய்கிறோம், 5 வருஷமா நம்மளை அடமானம் வச்சோம். பெரியவங்க எல்லாருமே வாய்ப்பு கொடுங்க. இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்க, மாற்றம் வேணும். அந்த 2 கட்சியும் வேட்பாளர் வழக்கறிஞர் விஜய் அவர்கள் வெற்றி சின்னமான வாக்குகள் அவர்களுக்கு உள்ள பொன்னான வாக்குகள் அளித்து அவரை அவ்வளவு வாக்கு வித்தியாசம். இந்த தேர்தலில் ஏமாந்துடாம நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கணும். நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும், நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கணும். மக்களை நேசிக்கின்ற தலைவர் தேர்ந்தெடுத்தால்தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும். நம்மளுக்கு நல்லது நடக்கலைன்னா இந்த வரை என்ன நல்லது நடக்கலாம். 5 வருஷம் ஓட்டு வாங்கிட்டு போனோம். அதே மாதிரி நம்ம பகுதியில் வேலைக்கு பக்கத்து மாவட்டத்துக்கு போறாங்க. நம்ம பக்கத்து மாவட்டத்துக்கு பையன் அவங்க கஷ்டப்பட்டு போறாங்க, வண்டியை சுத்திங்களுக்கு போறாங்க. அவங்களாம் நைட் வந்து 12 மணிக்கு மேல இறங்கி ஒரு கஷ்டமா இருக்கு. தம்பி பயமா இருக்குப்பா, எங்க அதுல இறங்கி விட்டுப்பா, பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றது நல்லதான் இருக்கு. ஆனா இனிமேல் நீங்க போறதுல பக்கத்து மாவட்டத்துக்கு அவங்க இடையில மயக்க பிடிச்சி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. அந்த ஆலோசனை கொடுத்துட்டு அந்த 5 வருஷம் கோமாளி இருக்காங்க. இப்ப 2 வருஷம் முன்னாடி அவங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும். திரும்ப எம்எல்ஏவுக்கு ஓட்டு கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க கேட்கணும், நீங்க 5 வருஷம் எங்க போனீங்கன்னு கேட்கணும். நல்லா கேட்கணும். நம்ம பாதிக்க போறாங்க. நீங்க யாருக்கு போய் கேட்பீங்க, எப்படி கேட்பீங்க? ஓட்டு போடுறீங்கன்னா வராங்க, அதுக்கு நல்லா கேளுங்க. எந்த முகவசியா வரீங்கன்னு கேளுங்க. கேட்டாதான் நல்லா இருக்கும். நீங்க கேள்வி கேட்டா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நீங்க இந்த உள்ள வாய்ப்பு